வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேஜ் நேவிகேஷன்ல எப்படி வேல்யூ பாஸ் பண்றதுன்னு பத்தி பார்க்க போறோம். ஸோ போன வீடியோல வந்து கோ டு அசிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்மளோட கஸ்டம் செட்டிங்ஸ் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணோம். இப்போ அதில் வேல்யூவும் பாஸ் பண்ண போறோம். அதை எப்படி பாஸ் பண்றது அப்படின்னா, இந்த கோ டு அசிங்க்ல டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராமீட்டர் இருக்கும். டிக்ஷனரி. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் கீ, செகண்ட் ஆர்குமெண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம எந்த வேல்யூ வேணா செட் பண்ணலாம். கீ வந்து ஸ்ட்ரிங்காக தான் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். இதில் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த கஸ்டம் செட்டிங்ஸ் பேஜில் போயிட்டு நம்ம வேல்யூவை ரிசீவ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வேல்யூ செட் பண்ண போகிறேன். ஸோ நியூ டிக்ஷனரி கீ என்ன செட் பண்ண போகிறேன் அப்படின்னா கஸ்டம் மெசேஜ். வேல்யூ வந்து நேவிகேஷன் பாராமீட்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லி செட் பண்ணியாச்சு. நான் இப்போ நேவிகேஷன் கமாண்டை கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும் வித் நம்ம அசைன் பண்ண வேல்யூ பாராமீட்டராக பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த வேல்யூ ரிசீவ் பண்ணுறதுக்கு கஸ்டம் செட்டிங்ஸ் பேஜில் நம்ம இங்கே ஆட் பண்ணும் கொரி ப்ராப்பர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஆட் பண்ணுறதுக்கு நான் என்ன டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வேல்யூவை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ஸோ கஸ்டம் மெசேஜில் உள்ள வேல்யூவை ரிசீவ் பண்ணுறது. ஸோ நம்ம இங்கே ஸ்ட்ரிங்காக தான் அசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நான் ஒரு ஸ்ட்ரிங் ப்ராப்பர்ட்டி டிஃபைன் பண்ணுறேன். பப்ளிக் ஸ்ட்ரிங் கஸ்டம் மெசேஜ் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணிட்டு இங்கே கொரி ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண போகிறேன். ஸோ கொரி ப்ராப்பர்ட்டி வேல்யூவை ரிசீவ் பண்ணு. ஸோ நேம் ஆஃப் custom message நெக்ஸ்ட் இந்த வேரியபிள்ல வேல்யூ அசைன் பண்ண சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் எந்த கீயை ரீட் பண்ணணும், அதான் செகண்ட் ஆர்குமெண்ட் கொரி ஐடி. நம்ம கொரி ஐடி என்ன செட் பண்ணியிருக்கிறோம், அதாவது கீ நேம் கஸ்டம் மெசேஜ், அதில் ரிசீவ் பண்ண சொல்றோம். நேம் ஆஃப் கஸ்டம் மெசேஜ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் நேவிகேட் ஆகும்போது கோ டு அசிங் இந்த பேஜுக்கு நேவிகேட் ஆகும்போது இன்டர்னலாக டாட் MAUI வந்து எதுவும் கொரி ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிக்காங்கன்னு பார்த்துட்டு அதோட கீ அவைலபிளாக இருக்கான்னு சொல்லி பார்க்கும். இந்த பாராமீட்டரில் அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூவை வந்து இந்த கஸ்டம் மெசேஜில் அசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம சென்ட் பண்ணுற வேல்யூவை இந்த கஸ்டம் செட்டிங்ஸ் பேஜில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இந்த XAML-ல இந்த லேபிளில் வந்து நம்ம வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ண போகிறோம். அது டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இப்போக்கே என்ன ஐடியா அப்படின்னா, ஜஸ்ட் நேம் ப்ராப்பர்ட்டி அசைன் பண்ணி நேம் லேபிள் ஸ்டேட்டஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே நான் இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறேன். கஸ்டம் செட்டிங்ஸில் போய் இந்த கஸ்டம் மெசேஜில் போயிட்டு கெட் லேபிள் ஸ்டேட்டஸ் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறோம். கெட்டுக்கு செட்டுக்கு வேல்யூ அசைன் பண்ண போகிறோம். லேபிள் ஸ்டேட்டஸ் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு கஸ்டம் மெசேஜ், அதுக்கு பதிலாக வேல்யூ அப்படின்னு இப்படி அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பேஜ் ரீடைரக்ட் ஆகும்போது கஸ்டம் மெசேஜில் வேல்யூ அசைன் ஆகும். நம்ம லேபிள் ஸ்டேட்டஸில் வந்து அதை டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷனை ரன் பண்ணுறேன். அப்ளிகேஷனில் போயிட்டு ஃப்ளைஅவுட் ஐட்டம் ரீடைரக்ட் பேஜ் கிளிக் பண்ணுறேன். நேவிகேஷன் பாராமீட்டர் வேல்யூ அதான் வந்து நம்ம இங்கேருந்து சென்ட் பண்ணியிருந்தோம். கோ டு அசிங்க்ல வந்து இந்த வேல்யூ பாஸ் பண்ணியிருந்தோம். இதை செக் பண்ணி பார்க்கறதுக்கு நம்ம இங்கே பிரேக் பாயிண்ட் வச்சோம்னா தெரியும். ஸோ மறுபடியும் அப்ளிகேஷன் போயிட்டு பேக் பட்டன் ரீடைரக்ட் பேஜ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட் பண்ணுற நேவிகேஷன் பாராமீட்டர் வேல்யூ வந்து லேபிள் டெக்ஸ்ட்ல வந்து அசைன் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து நேவிகேஷன் யூஸ் பண்ணி பாராமீட்டர் வேல்யூவை பாஸ் பண்ணுறோம்.